வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சும்மா ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. இது மனிதர்களோட உளவியல், நட்பு, குறிப்பா ஒரு பெரிய ஆபத்து வரும்போது மனித மனம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தின ஒரு அருமையான விளக்கம். ரெண்டு சின்ன நண்பர்கள், ஒரு அடர்ந்த காடு, திடீர்னு எதிர்ப்படும் ஒரு காட்டு விலங்கு. இந்த ஒரு சம்பவம் அவங்க நட்பை எப்படி சோதிக்குதுன்னு நாம ரொம்ப சுவாரஸ்யமா, ஆழமா பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இது கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்கீங்க. திடீர்னு உங்களை கொல்லக்கூடிய ஒரு கொடிய விலங்கு உங்க முன்னாடி வந்து நிக்குது. ஹார்ட் பீட் அப்படி எகிரிடுது. அந்த பதட்டத்துல உதவிக்காக உங்க நெருங்கிய நண்பனை தேடுறீங்க. ஆனா அந்த நண்பர் உங்களை அந்த மரண பயத்துல தனியா தவித்த விட்டுட்டு தான் உசுர காப்பாத்திக்க தலதறிக்க ஓடிட்டா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அந்த பகிர்ந்து இருக்கிற உணர்வையும் ஏமாற்றத்தையும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. இத அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட மைய புள்ளியே. சரி, முதல்ல இந்த இரண்டு கிராமத்தின் நண்பர்கள பத்தி பாப்போம். இந்த கதை ஒரு அழகான, அமைதியான கிராமத்துல தொடங்குது. அங்கதான் நம்ம கார்த்திக், ரவி ரெண்டு பேரும் இருக்காங்க. இப்ப பாருங்க, கார்த்திக் ரொம்பவே புத்திசாலி. ஆனா அந்த புத்திசாலித்தனமே அவனுக்கு கொஞ்சம் பெருமையையும் தலக்கணத்தையும் கொடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் ரவி, இவன் கார்த்திக் அளவுக்கு கெட்டிக்காரன் இல்லன்னாலும் தங்கமான மனசுக்காரன். யாருக்கு என்ன உதவினாலும் ஆளா ஓடி வந்து நிற்பான். இப்படிப்பட்ட ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட கேரக்டர்கள் தான் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. இந்த முரண்பாடுதான் பின்னாடி நடக்க போற ஒரு பெரிய விஷயத்துக்கு அடித்தளமா அமைய போகுது. அடுத்து அந்த காட்டுல நடந்த எதிர்பாராத ஆபத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் ஜாலியா காட்டு பக்கம் விளையாட போறாங்க. நல்லா குளுமையா காத்து வீசுது, பறவைகள் சத்தம், எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வினாடில ஒரு பிரம்மாண்டமான ஆபத்தான கரடி அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அந்த இடத்துல இருந்த அமைதி அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சிடுச்சு. ரவிக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப பயத்தோட, கார்த்திக், இப்ப நாம என்னடா பண்றதுன்னு பதறி கேக்குறான். அவனோட குரல்ல இருந்த அந்த மரண பயம் கார்த்திக்கோட புத்திசாலித்தனத்தை நம்பி கேட்ட ஒரு உதவி குரல். இந்த இடத்துலதான் ஆபத்துல தப்பியோடிய அந்த நண்பனை பத்தி நாம கவனிக்கணும். அந்த உசிரே போற நெருக்கடியான வினாடியில கார்த்திக் என்ன செஞ்சான் தெரியுமா? மனிதர்களோட இயல்பான சுயநலம் அங்கதான் வெளிப்படுது. தன் நண்பன் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறானேன்னு கார்த்திக் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆபத்துன்னு வந்ததும் கார்த்திக்கோட புத்திசாலித்தனம் முழுக்க அவனோட சுயநலத்துக்காக மட்டும்தான் வேலை செஞ்சுது. அடுத்த செகண்ட் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல வேகமா ஏறிட்டான். உதவி கேட்டு நின்ன தன் நண்பன் ரவிய அந்த மரண குழிக்குள்ள அப்படியே அனாதையா விட்டுட்டான். கார்த்திக்கோட பெருமையும் புத்திசாலித்தனமும் அவனுக்கு தப்பிக்கிற வழிய காட்டுச்சே தவிர ஒரு நல்ல நண்பனா இருக்க கத்துக் கொடுக்கல. இப்போ ரவியோட அந்த புத்திசாலித்தனமான தற்காப்பா பாக்கலாம். இப்போ ரவியோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவனுக்கு கார்த்திக் மாதிரி மரத்துல ஏற தெரியாது. முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய கரடி, மேல பார்த்தா அவனை தவிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்க ஒரு சுயநல நண்பன். வேற வழியே இல்ல, அவன்தான் சுயமா சிந்திச்சாகணும். அப்போதான் அவனுக்கு ஒரு தகவல் ஞாபகத்துக்கு வருது. கரடிகள் இறந்த உடல்களை தொடாது. உடனே ஒரு நொடி கூட தாமதிக்காம அப்படியே தரையில படுத்துட்டான். தம் மூச்ச கெட்டியா பிடிச்சுக்கிட்டு உடம்புல ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம ஒரு பெண மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுட்டான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு காட்டு விலங்கு கிட்ட வரும்போது பயத்துல மூச்சு விடாம அமைதியா இருக்கிறதுக்கு எவ்ளோ பெரிய தில்லும் மனக்கட்டுப்பாடும் வேணும். அந்த பகிர் நொடிகள் கரடி மெதுவா ரவி கிட்ட வருது. அவனோட முகத்துக்கு பக்கத்துல மூக்க கொண்டு வந்து முகர்ந்து பாக்குது. ரவியோட ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு துடிச்சிருக்கும். ஆனா அவன் அசையவே இல்ல. உசிரை கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே கிடக்குறான். கரடி அவனை நிஜமாவே ஒரு இறந்த உடல்ல நம்பிடுச்சு. ரவியோட அந்த சமயோசித புத்தி அவனை காப்பாத்திடுச்சுங்க. கரடி அவனை ஒன்னும் பண்ணாம மெதுவா காட்டுக்குள்ள திரும்பி போயிடுச்சு. அப்பா ஆடா. இப்போ இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை, கரடி சொன்ன ரகசியம். கரடி அங்கிருந்து போன பிறகுதான் ரவிக்கு மீண்டும் உசிரே வருது. சூழ்நிலை சரியானதை உணர்ந்த கார்த்திக் இப்போ மரத்திலிருந்து மெதுவா கீழே இறங்கி வர்றான். அப்படி இறங்கி வந்த கார்த்திக் நடந்துகிட்ட விதம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. மரத்திலிருந்து வேடிக்கை பார்த்த கார்த்திக் கரடி ரவியோட காதருகே முகர்ந்து பார்த்தத ஏதோ ரகசியம் சொல்லுதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். உடனே ரொம்ப சாதாரணமா, ஏப்பா ரவி, அந்த கரடி உன் காதுல என்னமோ ரகசியம் சொல்லிச்சே, என்ன சொல்லிச்சுன்னு கேக்குறான். கொஞ்சம் கூட தான் செஞ்ச தப்ப பத்தின குற்ற உணர்ச்சி அவனுக்கு இல்ல. இங்கதான் ரவி ஒரு தரமான பதிலடி கொடுக்கறான். ரவி கோபப்படல, கத்தல, ரொம்ப அமைதியான குரல்ல, ஆனா கார்த்திக்கோட மனச உழுக்குற மாதிரி ஒரு பதில சொல்றான். உன்னை ஆபத்துல விட்டுட்டு தனியா ஓடுற நண்பனை ஒருபோதும் நம்பாத, நான் அந்த கரடி எனக்கு அட்வைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றான். இது சும்மா ஒரு வார்த்தை இல்லங்க, கார்த்திக்கோட சுயநலத்துல ஓங்கி அடிச்ச ஒரு சவுக்கடி. கார்த்திக்கோட புத்திசாலித்தனமோ தலக்கணமோ அந்த ஒரு வரியில சுக்கு நூறா உடைஞ்சு செதறிடுச்சு. கடைசியா
உண்மையான நண்பன் யார் அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம். ரவியோட அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே கார்த்திக் ரொம்பவே வெக்கப்பட்டு போயிட்டான். தன்னோட புத்திசாலித்தனத்தால எந்த பிரயோஜனமும் இல்ல, தான் செஞ்சது எவ்ளோ பெரிய துரோகம்னு அவனுக்கு உரைச்சது. மனசார மன்னிப்பு கேட்டு, இனி என் வாழ்க்கையில ஒருபோதும் உன்னை இப்படி ஆபத்துல விட்டுட்டு போக மாட்டேன்னு சத்தியம் செஞ்சான். இந்த ஒரு பெரிய நெருக்கடி அவங்க நட்புல இருந்த போலியான திரைய கிழிச்சு உண்மையான புரிதலை கொண்டு வந்துச்சு. இந்த மொத்த கதையும் நமக்கு தர்ற பாடம் இதுதான். ஆபத்தில் உதவும் நண்பனே உண்மையான நண்பன். இங்கிலீஷ்ல a friend in need is a friend indeedனு ரொம்ப அழகா சொல்வாங்க இல்லையா? நல்ல நேரத்துல நம்ம கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கறவங்க எல்லாம் நண்பர்கள் கிடையாது. ஒரு கஷ்டம் வரும்போது, தள்ளாடும்போது யார் தோள் கொடுக்க வராங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பல நண்பர்கள் இருக்கலாம். ஆனா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமோ ஆபத்தோ வந்தா உங்க நண்பர்கள் ரவிய போல உங்க கூட சேர்ந்து நிற்பாங்களா? அல்லது கார்த்திக் செஞ்ச மாதிரி பக்கத்துல இருக்கிற மரத்தை தேடி ஓடுவாங்களா? அதே சமயம் நீங்க உங்க நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நண்பரா இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்றைய விளக்கத்தை நாம நிறைவு செய்றோம். உண்மையான நட்பை அடையாளம் காண்போம், அதை கொண்டாடுவோம். நன்றி.